ஒரு கொக்கோ செடியோட இலைங்கா நார்மலா இவ்வளவுதான் இருக்குங்க. ஆமா, ரொம்ப பெருசு. இப்போ இவ்வளவு பெருசு இருக்குது. ஆமா, இயற்கை முறையில் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு ஆர்வம் முதல்ல இருந்தேங்க. அந்த என்ன கம்பெனி மேண்டலிஸ் கம்பெனியிலேருந்து கொண்டு வந்து நாற்று கொடுத்தாங்க. பொள்ளாச்சிக்கு பக்கத்து ஆனைமலையிலேருந்துங்க. அவர் வந்தோடனே முதல் வார்த்தையே சொன்னது வந்து, நான் இந்த மாதிரி இயற்கையில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் எந்திரிச்சு போயிட்டாருங்க. தாத்தா எந்திரிச்சு போயிட்டாருங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நான் விட்டுட்டேங்க. அவருக்கு கொடுத்தா நம்ம நடுவோம், இல்லைன்னா வெளியே வேற எங்காவது வாங்கி நடுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்களே கொண்டு வந்து நாற்று கொடுத்தாங்க. நட்டிட்டாங்க. நட்ட பின்னாடிங்க இப்போ அந்த இதை பார்த்துட்டு 2 பேருக்கு அனுப்பியிருக்கிறாரு, நீங்கள் போய் ராமச்சந்திரனோட தோட்டத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. அப்போது இயற்கைக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் அதை எப்படிங்க அவங்க அனுப்புனாங்க? இல்லை இல்லை, இயற்கைக்கு மதிப்பு இல்லாமல் இல்லை, இயற்கைக்கு மதிப்பு இருக்கு. சரி, அதை கண்டுபிடிச்சு சொல்லாம விட்டுட்டாங்க. அதுதாங்க அதுதாங்க. சரி, இனிமே இயற்கையில பண்ணலைன்னு சொன்னோம்னா சரி, நீங்க துரோகம் பண்ணது பத்தாம நம்ம சந்ததிக்கும் துரோகம் பண்ணிடுவீங்க, மண்ணுக்கும் துரோகம் பண்ணிடுவீங்க. மண்ணு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அது கடவுள் கொடுத்த வரம், அதுக்கே துரோகம் பண்றீங்க. இந்த துரோகத்தை எங்க போனாலும் தீர்க்க முடியாது, எந்த கங்கையிலையும் கழிக்க முடியாது. ஆமா, நான் அதனாலதான் நான் சொல்றேன், இப்பயாவது இயற்கையில பண்ணிக்கோங்க. இயற்கையிலன்னு சொன்னோம்னா நம்ம சும்மா இயற்கையில பண்ணுங்கன்னு நாங்களும் சொல்லலை. சரி, நாங்க எல்லாம் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்றோம். சரி.